அறிவார்ந்த பெருமக்கள், எந்த ஒரு முதலாளியும் லாப தேவைக்கு முதலீடு செய்வானே ஒழிய மக்கள் சேவைக்கு முதலீடு செய்ய மாட்டார். நம் நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற சந்தை பொருளாதாரம் என்பது எப்பவுமே ஒண்ணு கவனிங்க, முதலாளிகளின் வளர்ச்சியவே நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியாக கட்டமைக்கும். உலகத்தின் 3வது பெரிய பணக்காரர்கள் அதானி அம்பானி இருக்கிறாங்க. 28 விழுக்காடு 28 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க செல்கிறார். பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு உறங்க செல்கிறார்கள். எந்த நாட்டில் நீங்க இருக்கிறீங்க? விண்ணூரில் விண்வெளியில் பறக்கிறாள் ஒரு தங்கை. வளர்ச்சி வளர்ச்சி. கற்பப்பையை வாடகைக்கு விட்டு வாழ்கிறார் ஒரு தங்கை. இது ஒரு இந்தியா, அது ஒரு இந்தியா. வயிற்று பசிக்கு உடலை இன்னொருவனுக்கு பசியாக்கி விபச்சாரம் பண்ணி வாழ்கிறார் ஒரு தங்கை. இது ஒரு இந்தியா. இதுல எந்த இந்தியாவில் நீங்கள் வாழ்கிறீர்கள்? இதுல எந்த இந்தியாவில் நீங்கள் வாழ்கிறீர்கள்? எப்படிப்பட்ட நாட்டில் நம்ம கட்டமைச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க, எப்படி கட்டமைக்குது. ஆனால் அதானி ஒரே ஒரு கேள்வி, 100 நாள் வேலை திட்டத்துக்கு போற என் அம்மா கட்டுகிற வரியை, சரக்கு மற்றும் சேவை வரி, உப்பு, ஊறுகாய், அரிசி, பருப்பு, எண்ணெய், நெய்க்கு எங்க அம்மா கட்டுகிற அதே வரியைத்தான் நாட்டின் முதல் பணக்காரர் அதானி அம்பானி மனைவியும் கட்டுகிறார். அறிவு பெருமக்களே, வரி ஒன்றாக இருக்கு, வாழ்க்கை தரம் ஒன்றாக இருக்கா? பதிலாட்டு இருக்கு, பதிலாட்டு இருக்கு. எப்படி இருக்குது? பிரிட்டன் அப்படி கிடையாது. வரியை எடுக்குது, வரியை எடுக்குது. 100 ரூபாய் எங்க ஐயாட்ட சம்பளம் 75 ரூபாய் எடுத்துக்கிறோம். எனக்கு 1 லட்சம் சம்பளமா, அதுல 75,000 எடுத்துக்கிறோம். இவர் குறைவாக கொடுத்தாரு, இவர் நிறைய கொடுத்தாருங்கிறது சமமாக பொதுமையாக நாட்டுக்குடிகளுக்கு பிரிச்சு கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு பேர் தான் அரசு. அதுக்கு தான் அரசு நிறுவனம். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு இல்லாது எல்லோருக்கும் சரியாக சமமாக பிரித்து கொடுக்கிறதுக்கு பேர் தான் அரசு. அப்படிப்பட்ட அரசு தான் அது அரசு. ஆனா இங்க அப்படி இல்லை, இங்க அப்படி இல்லை.